நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிஃபன் ரெடியா இருக்கா சிட்டு? இருக்குமா. ஜெகதீஷ், அந்த பூக்காரன் பூ கொடுத்துட்டு போயிட்டானா? ஆமாமா ஆமா மேடம். என்னாச்சு? ஏன் உங்களோட முகம் இப்படி வாடி போயிருக்கு? ராத்திரி சரியா தூங்கலையா? இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு இன்னும் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்? நீ நேத்து இவரை திட்டினல்ல, பலான்னு அரைஞ்சிட்ட வேற ரொம்ப பலமா. ஓ, அதுக்கு என்ன பண்றது? தப்பு பண்ணா அடிக்கதானே செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவரை விட நான் பெரியவன், அதனால நான் அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பெரியவங்க கிட்ட கோவப்படக்கூடாது. சரி சரி வாங்க, இந்தாங்க பால் குடிங்க, வாங்கிக்கோங்க. ஆதி எங்க? அவரு ஜாகிங் போயிருக்காரு. நானும் ஜாகிங் போகணும். நானும் ஜாகிங் போவேன். நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அட, நான் அங்க ஜாகிங் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்பதானே நான் ஸ்ட்ராங் ஆக முடியும். சூப்பர்மேன் மாதிரி நான் ஜாகிங் போகணும். நான் ஜாகிங் போகணும். இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, பால் சாப்பிடுங்க. இல்ல நான் ஜாகிங் இல்ல நீங்க எங்கேயும் போக கூடாது. இல்ல இல்ல நான் ஜாகிங் எங்க போறீங்க? உட்காருங்க உட்காருங்க. ஜாகிங் கண்டிப்பா போகணும். சரி சரி, நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? வித்யா உங்களை கூட்டிட்டு போவா. சரியா? ஆனா அதுக்கு முன்னால நீங்க உட்கார்ந்து பால் குடிக்கணும். அட வாங்க, வந்து உட்காருங்க உட்காருங்க. அட, பால் குடிக்கலன்னா எப்படி ஜாகிங் பண்ணுவீங்க? குடிங்க. நல்ல பசங்க பால் குடிக்கணும். குடிங்க 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 குடிங்க. நீங்க நிரபராதின்னு எப்படி நிரூபிக்க போறீங்கங்கறத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நீ ஒருத்தி தான் என்ன இவ்வளவு கவனமா பாத்துக்கிற வித்யா. கொஞ்சம் அந்த போனை கூட. போனா? ஆமா, நான் பேசுறேன் கூட. நான் இப்பவே வந்துடுறேன், சரியா? நீ இங்கே இரு. ஐயா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் சூப்பர்மேன் ஆயிட்டேன். நான் சூப்பர்மேன் ஆயிட்டேன். இங்க பாரு சக்தி, இங்க பாரு சக்தி. சக்தி பாரு. இந்தா இந்தா உன் போன் எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட், நான் உங்களுக்காக ஒரு வேலை பண்றேன். உங்களுக்காக வெந்நீர் ரெடி பண்றேன். நீங்க ரொம்ப கழிச்சு போயிருப்பீங்களா? வந்து வெந்நீர் வேணாம், இங்க சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. பச்சை தண்ணி பச்சை தண்ணி. எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. நான் சூப்பர்மேன் ஆயிட்டேன். நான் சூப்பர்மேன் ஆயிட்டேன். நான் சூப்பர்மேன் ஆயிட்டேன். நான் சூப்பர்மேன் ஆயிட்டேன். ஹலோ, யார் பேசுறது? நான் சூப்பர்மேன் பேசுறேன். சூப்பர்மேன். பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறியா? யார் பேசுறது? அவன்தான் உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து எவிடன்ஸை திருடினவன். ஒருவேளை உனக்கு அந்த எவிடன்ஸ்லாம் வேணும்னா அப்ப அதுக்கு விலை கொடுத்தே ஆகணும். எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய். அரை மணி நேரத்துக்குள்ள டீப் பார்க்கு கிட்ட இருக்கிற பழைய கோட்டைக்கு பின்னாடி. ஆனா அவ்வளவு பணத்தோட இவ்வளவு சீக்கிரம் எப்படி வர முடியும்? அதுல திடீர்னு வீட்டுல இருந்து வர முடியாது. அது உன்னுடைய ப்ராப்ளம். அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் தான்.
இல்லைன்னா அந்த எவிடன்ஸை நான் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். இல்ல 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 அப்படி பண்ணாத, நான் ஏதாவது பண்றேன். ஹலோ, நான் ஏதாவது பண்றேன். என்ன நீ இங்க நிக்கிற? வித்யா என்கிட்ட குளிக்க தண்ணி ரெடியா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா, அதுக்காக தான் வந்தேன். இல்ல நான் குளிக்க மாட்டேன். நீ முதல்ல போய் எனக்கு குடிக்க தண்ணி எடுத்து வா. குடிக்க தண்ணியா? அதோ கொண்டு வரேன். சீக்கிரம் வா. அது என்னன்னா, யாருக்கு முன்னாடியும் நான் பயப்படவே மாட்டேன். அது சாருக்கு முன்னாடி மேடம், நான் வேணும்னு நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்க வரல. நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்போ சாரு பைத்தியம் இல்லைங்கிற விஷயம் என் காதல விழுந்தது. அதனாலதான். நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜெகதீஷ். ஒருவேளை எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா நாங்க இவ்வளவு பெரிய வேலையை உன்கிட்ட கொடுத்திருக்க மாட்டோம். உன்னோட விசுவாசத்து மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா. சபாஷ் ஜெகதீஷ். அப்போ மேடம் நான் போகட்டுமா? இல்ல 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 இல்ல, நீ அங்க போக வேண்டியதில்லை. இப்போ அங்க போலீஸ் தான் போகும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதையெல்லாம் மந்திரி மேடம் பாத்துக்குவாங்க. பாவம் உங்களோட சன். ஹலோ, வர்மா. சொல்லுங்க சார். நான் சொல்றது கவனமா கேளு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர்மா எங்க போய் தொலைஞ்சான்? அவன் லைனும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவனும் எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறான். நீ எங்க போய் தொலைஞ்ச? ஜெயில. என்னாச்சு? ஏன் நீ பேசுறதையே நிறுத்திட்ட? உன்னோட ரைட் ஹேண்ட் ஒண்ணு கட் ஆயிடுச்சு, அதனாலயா? என்ன உளறீங்க? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும். உன்னோட விசுவாசி, உன் காலுக்கு செருப்பா இருந்த வர்மா, உனக்காக சாட்சியங்கள் கொண்டு வர போன அவன் 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கும் போது அவன் மாட்டிக்கிட்டான். அப்புறம் இப்போ அவன் ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டு இருக்கான். மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் அவன்? அந்த ரேணுகா தேவியோட சேர்ந்துகிட்டு என் வாழ்க்கையிலேயே விளையாட பாக்குறவன் யார் அவன்? ஒன்னும் இல்ல, நீ போய் தூங்கு. நானும் போய் படுத்து தூங்குறேன். நாளைக்கு அதே நாளைக்கு பார்க்கலாம். சரி. அன்னைக்கு அந்த திருட்டு எப்படி நடந்ததுன்னு பிரியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவ கண்ணுக்கு ஏதாவது தென்பட்டிருக்கும். அந்த பிடிவாதக்காரி வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறேன். தேங்க்யூ மந்திரி மேடம். உங்களோட உதவி இல்லாம நிச்சயமா இதெல்லாம் நடந்திருக்காது. வச்சிடுறேன். அவங்க என்ன சொன்னாங்க?
நம்ம மந்திரி மேடம் அவர்கிட்ட பர்மாவை அரெஸ்ட் பண்ண விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. வர்மா ஜெயிலுக்கு போனது இவருக்கு ஒரு கையை உடைஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப அவராலையும் எதுவும் பண்ண முடியாது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பதில் சொல்றதுக்கு அவரை பத்தின உண்மையை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். ஒருவேளை அவர் அப்படி பண்ணாருன்னா அப்ப பிடிபட்டுருவாரு. இப்ப நம்ம அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கணும். நம்மளோட மிகப்பெரிய எதிரி ஒண்ணு ஜெயிலுக்கு போவாரு, இல்லனா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. தன்னோட வினை தன்னையே சுடுங்கிற பழமொழி உண்மையாயிடுச்சு. யோசிச்சு பாருக்கா, அவர் ஆடுற நாடகம் எல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு அவர் முட்டாள்தனமா நம்புறாரு. அருமையா இருக்குங்க. என் வாழ்க்கையில வந்த 3 அற்புதமான பொம்பளைங்க, முப்பெருந்தேவிங்க. 3 பேரும் ஒரே இடத்துல சங்கமமாயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என்ன சூழ்ச்சி பண்ணி தோக்கடிச்சிட்டு 3 பேரும் சேர்ந்து வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மாதர் சங்க கமிட்டி இருக்கே, அதோட ஹெட் என் பொண்டாட்டி, என்னோட தர்ம பத்தினி. கடந்த 30 வருஷமா அவ என் காலுக்கடியில சிறப்பா கிடந்து சேவை பண்ணிருக்கா. அவளுக்கு ரொம்ப நெருக்கமானவ அவளோட தங்கச்சி, அதான் என் மச்சினுச்சு. அவளை கூட என் காலுக்கடியில செருப்பா போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் உல்லாசமா உலா வந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப சுகமா அனுபவிச்சேன். அந்த சுகம் சலிச்சு போனதும் இவளை பேப்பர் மாதிரி கசக்கி டஸ்ட்பின்ல தூக்கி போட்டேன். And last but not least, என் அன்பு மருமக மிஸ்ஸஸ் பிரியா ஆதித்யா. அவளுக்கு அடிப்படையான விஷயமே தெரியல. புகுந்த வீட்டோட கௌரவத்தை கட்டி காக்கணுங்கிற அடிப்படையான விஷயமே தெரியல. என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக பண்ற இந்த அற்புதமான சூழ்ச்சிக்காக. ஆனா என்ன, நான் இந்த நிலைமையில உங்களுக்கு மன வருத்தத்தோட வாழ்த்துக்களை சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நீங்க மோதிக்கிட்டு இருக்கிறது பிரேமானந்த் கிட்ட. வலைய என்ன மாதிரி பின்னாலும் அதுல இருந்து வெளியே வந்துருவான். எங்க பாருங்க, ஒருவேளை நீங்க யாருக்காவது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, நினைச்சா நினைச்சா என்னமா பண்ணுவேன்? உங்களால எங்களை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தினீங்கன்னா அப்ப நீங்க அழிஞ்சிருவீங்க. இல்ல, வேணாம் வேணாம். நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நான் கெஞ்சணும்னு உங்க மனசு துடியா துடிக்குதுல்ல? மன்னிப்பு கேட்டா சுகமா இருக்கா?
நீங்க இங்க இருந்து போங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க. நீங்க போங்க. நாங்க விட்டு போக முடியாது. நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க. நீங்க போங்கன்னு சொல்றேன். போங்க. சொல்லுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய், யாரும் எங்கேயும் போக கூடாது. ஜோக்கர். கையை விடு. எங்கேயாவது அசைஞ்சிங்க. அவங்கள விடுங்க. உங்க கையை விடுறதுக்காக பிடிச்ச. என் கையை விடு. யாரும் எங்கேயும் போக கூடாது. அவங்கள விடுங்க. இல்லைன்னா நான் உங்களை சுட்டுடுவேன். சுற்றுவியா? நீ கண் கண்ட தெய்வமா நினைக்கிற உன் புருஷனை சுற்றுவியா தேவயானி? கண் கண்ட தெய்வம். நீங்க புருஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. உங்கள மாதிரி ஒரு புருஷனை கொல்ல வேண்டி வந்தாலும் நான் அத பத்தி நிச்சயம் கவலைப்படவே மாட்டேன். என்னையே நீ சுற்றுவியா? சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்கலாம். சுற்றி சுடு பார்க்கலாம். உயிர் படைக்கிறதுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் உண்மையிலேயே உங்களை சுட்டுடுவேன். விடுங்க. விடுங்க அவங்கள. சொன்ன விட்டுட்டேன். இந்த பிரேமானந்துக்கு எப்பவுமே பொம்பளைங்களை பணைய வச்சு ஜெயிச்சு பழக்கம். அதுலயும் குறிப்பா உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வைராக்கியமா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுறவன் நீன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க இத்தனை நாள என்ன அடக்கி வச்சிருந்தீங்களா? வேற உன்னை அப்பவே உன் இஷ்டத்துக்கு ஆட விட்டுருந்தாங்க. கால்ல போடுற செருப்ப கால்ல தாண்டி போடணும், தலையில வைக்க முடியாது. இப்ப அதே செருப்போட சக்தியை நீங்க பார்க்க போறீங்க. ஜெயில இருக்க போறீங்க. நான் மட்டும் மனசு வச்சிருந்தா அன்னைக்கு உங்களை ஜெயில தள்ளியிருப்பேன். ஹோலி அன்னைக்கு, நீங்க பைத்தியக்காரனா இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு. என்னாச்சு? அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க ஏமாத்துற அளவுக்கு நான் முட்டாள்னா? உங்க கூட நான் 30 வருஷம் வாழ்ந்திருக்கேன். உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க பைத்தியம் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? அப்ப ஏன் எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும்னு சொன்னப்ப மறுப்பு தெரிவிச்ச? ஏன்னா நீங்க சொன்னதையெல்லாம் நான் நம்பிட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு என்னால வார்த்தையால சொல்லவே முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இப்ப உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஜெயிலுக்கு போறீங்களா, இல்ல வாயை மூடிக்கிட்டு பைத்தியக்காரனா இங்கேயே இருக்க போறீங்களா? ஒருவேளை இங்க இருக்கணும்னா நான் எப்படி விருப்பப்படுறேனோ அப்படிதான் நீங்க இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க பண்ணணும். உங்களுக்கு விடுதலை கிடைக்க போறது இல்ல. சம்மதமா? உனக்கு அவ்வளவு தைரியமா? எனக்கு பிஸ்டலை புடிச்சு சுடவும் தெரியும் மிஸ்டர் பிரேமானந்த். நான் எக்ஸ் டிஐஜியோட மனைவியா இருந்தேன். நான் சுட மாட்டேன்னு நினைச்சிடாதீங்க. வாயை மூடிக்கிட்டு இந்த ரூமை விட்டு வெளியில போங்க. போங்க. உன்னை கவனிச்சுக்கிறேன். கண் கண்ட தெய்வம். நீங்க புருஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. உங்கள மாதிரி ஒரு புருஷனை கொல்ல வேண்டி வந்தாலும் நான் அதை பத்தி நிச்சயம் கவலைப்படவே மாட்டேன். நீங்க பைத்தியம் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும் போது எனக்கு
எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு என்னால வார்த்தையால சொல்லவே முடியல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒருவேளை இங்க இருக்கணும்னா நான் எப்படி விருப்பப்படுறேனோ அப்படிதான் நீங்க இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க பண்ணணும். உங்களுக்கு விடுதலை கிடைக்க போறது இல்ல.